அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் கடந்த தேர்தலில் திமுகவுக்கு வாக்களித்தும் ஆட்சிக்கு வந்த திமுக ஒன்றும் செய்யவில்லை என பாமக அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரம் மக்களவை தொகுதிக்குட்பட்ட திருக்கழுக்குன்றம் பகுதியில் பாமக வேட்பாளரை ஆதரித்து அன்புமணி வாக்கு சேகரித்தார். அப்போது அமெரிக்காவில் கிடைக்கும் அனைத்து போதைப் பொருட்களும் தமிழகத்தில் கிடைப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 38 எம்பிக்களை தேர்வு செய்து டெல்லிக்கு அனுப்பி வைத்தும் அவர்கள் ஒன்றும் செய்யவில்லை என அவர் விமர்சித்தார். திமுக அரசு மகளிர் உரிமை தொகை என்ற பெயரில் 1000 ரூபாய் கொடுத்து மக்களை கையேந்த வைத்துள்ளதாக அன்புமணி சாடினார். ஊழியர்களே, ஆசிரியர்களே, உங்களுக்கு மனசாட்சி இருக்குல்ல? கடந்த தேர்தலில் ஒட்டுமொத்தமா நீங்க திமுக ஓட்டு போட்டீங்க. என்ன நம்பிக்கையில போட்டீங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடன் பழைய ஓய்வூதியத்தை நாங்கள் கொண்டு வருவோம் சொன்னீங்களே. நம்பி நீங்க ஓட்டு போட்டீங்களே. நம்பி ஓட்டு போட்டீங்களே. போட்டது என்ன? கிடைச்சது என்ன உங்களுக்கு? கோவிந்தா கோவிந்தா. திமுக நம்பினா கோவிந்தா கோவிந்தா. கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே நீங்கள் எல்லாம் சேர்ந்து 38 உறுப்பினர்களை, திமுக கூட்டணியை சார்ந்த 38 உறுப்பினர்களை நீங்கள் டெல்லிக்கு அனுப்பினீர்களே. அவர்களால் ஏதாவது ஒரு பயன் இருக்கிறதா? ஒரு பிரயோஜனம், ஒரு துரும்பு தமிழ்நாட்டுக்கு? மீண்டும் அந்த தவறை செய்ய போகிறீர்களா? நிச்சயமாக இல்லை, நிச்சயமாக இல்லை.